அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், உங்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணை வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி மிக எளிய முறையில் செய்யக்கூடிய வழிமுறைகளை இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது காதலிக்கவோ நீங்கள் விரும்பியும் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களோ அல்லது மறுப்பார்களோ என்ற பயத்தில் நீங்கள் இருந்தால், உங்கள் மனதுக்கு பிடித்த பெண்ணை, நீங்கள் விரும்பிய பெண்ணை வெகு சீக்கிரமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசையை சொன்னால் சரி என்று சொல்ல செய்யக்கூடியது இன்று நாம் காண இருக்கின்ற வசிய முறை. இந்த வசிய முறையை செய்வதற்கு உங்களுக்கு பிடித்தமான பெண்ணினுடைய பெயரை 3 வெவ்வேறு விதமான மருதாணி மரங்களிலிருந்து பறித்து வந்த இலைகளை ஒன்றாக கலந்து அதனுடன் சிறிதளவு அச்சு வெல்லம் கலந்து உங்களுக்கு வசியமாக வேண்டிய பெண்ணினுடைய பெயரை அந்த இலையையும் அச்சு வெல்லத்தையும் கலந்த கலவையை வைத்து ஒரு வெள்ளை துணியில் எழுத வேண்டும். எழுதி முடித்த பிறகு அவை அனைத்தையும் ஒன்றாகச் சேர்த்து இறுக்கமாக கட்டி காற்றோ வெயிலோ படாத இடத்தில் ஒரு 3 மணி நேரம் வைக்க வேண்டும். அவ்வாறு வைத்திருக்கக்கூடிய அந்த 3 மணி நேரமும் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணினுடைய நினைவாகவே இருக்க வேண்டும். கவனச்சிதறல்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் விரும்பிய அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்லி, நீ எனது ஆசையை ஏற்றுக்கொண்டு என் விருப்பம் போல் எனது மனைவியாக வருவாய் அல்லது எனது காதலியாக வருவாய் என்று சொல்லிக் கொண்டிருங்கள். இதை செய்யக்கூடிய நபர்கள் செய்யும் பொழுது எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் பார்த்து கொண்டு 3 மணி நேரம் உங்களால் முடிந்த அளவுக்கு சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த இலைகளை எடுத்து கல் அம்மியில் மட்டுமே வைத்து நன்றாக அரைக்க வேண்டும். அரைத்த பிறகு முதலில் உங்களுடைய இடது கையிலும் அடுத்ததாக வலது கையிலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய், தந்தை, சகோதரன் அல்லது சகோதரி இவர்களுடைய கையினால் உங்கள் கைகளில் மட்டும் மருதாணி வைப்பது போல் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு மருதாணி வைக்கும் பொழுது உங்களுடைய எண்ணம் ஈடேறிவிட்டதாக நினைத்து கொண்டே அந்த மருதாணியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் குடும்பத்தில் இல்லாமல் வெளியூரில் படிப்பதற்காக சென்றிருப்பார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு மிகவும் நெருக்கமான தோழன் அல்லது தோழியிடம் கொடுத்து இந்த மருதாணியை வைக்கச் சொல்ல வேண்டும். வைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கு நீங்கள் எதற்காக இதை வைத்திருக்கிறீர்கள் என்ற விவரம் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இதை பிறருக்கு எந்தவிதமான காரணமும் சொல்லாமல் நீங்கள் செய்து முடித்து விட்டால், இந்த மருதாணி கலவையை நீங்கள் வைத்த 15 நாளில் இருந்து நீங்கள் விரும்பக்கூடிய பெண்ணானவர் உங்களை தேடி வருவார் அல்லது நீங்களாக சென்று பேசும் பொழுது உங்களுடைய எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்வோடு சரி என்று சொல்வார். இது நடக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி செய்து பார்த்து பயன்பெறுங்கள். இது நடக்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி செய்து பார்த்து பயன்பெறுங்கள். இதுபோன்று செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான் விரும்பக்கூடிய பெண்ணானவர் எனது வாழ்க்கை துணையாகவோ அல்லது காதலியாகவோ வர வேண்டுமென்று நினைக்கக்கூடியவர்கள் பிறருடைய மனைவியை வசியம் செய்ய வேண்டுமென்று நினைக்காமல் தனக்கு மனைவியாக வரப்போகின்றவரை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே எமது உதவியை பெற்றுக்கொண்டு எம்மிடம் கிடைக்கக்கூடிய விரும்பிய பெண்ணை வசியம் செய்யும் மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நீங்கள் விரும்பிய நபர் உங்களுடைய வாழ்க்கை துணையாக வந்த பிறகு முதலாக உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்திற்கு நன்றி தெரிவித்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு
சிறிய அளவிலான தங்க ஆபரணத்தை உண்டியலில் போட்டுவிட வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக இருக்கும். இறுதி வரை எவராலும் பிரிக்க முடியாத ஜோடியாக இருப்பீர்கள். இந்த எளிய முறையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.